அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 7, 8 ஆகிய வசனங்களை பாருங்களேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் தாயா என் நம்பிக்கை, என் சொந்தக்காரங்க கிடையாது, எங்க அப்பா கிடையாது, யாரும் கிடையாது, கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு நீங்க இருக்கிறீங்களா? பைபிள் உங்களை எப்படி அழைக்குதுன்னா, நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் போட்டிருக்கு, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அப்போ நீங்கள் கர்த்தரை நம்புறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறீங்கன்னா ஒரு மரத்தை போல் இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட மரமா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம், இலை பச்சையான மரம். ஆமேன். அப்படின்னா என்ன? நீங்கள் பார்க்க ப்ளசண்ட்டாக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை அப்படியே நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும், நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட கனியாக இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவராலே, ஆவியானவருக்குள் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்படி அவரோடு கனெக்டடாக இருக்கிறபடினால அவர் உங்களுடைய சோர்ஸ். பாருங்க, மரத்துக்கு சோர்ஸே தண்ணி தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அவர் உங்களோட சோர்ஸாக இருக்கிறபடினால நீங்கள் இலையுதிராமல் இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். பச்சையான அப்படின்னா செழுமையான வாழ்க்கை வாழ்வீங்க, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் போல் இருப்பீர்கள். அவுட் ஆஃப் சீசன்லையும் நீங்கள் கனி கொடுப்பீங்க. உலகமே பஞ்சத்தில் போனாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லா விலை ஏற்றம் போயிட்டே இருக்கு, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். எல்லாருக்கும் எல்லாம் தட்டுப்பாடு, ஆனால் உங்களுக்கு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். அவர் நம்மை பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார், நம்மை கனி கொடுக்கிறவர்களாக வைக்கிறார், செழுமையான வாழ்க்கை வாழ வழி செய்வார். நம் ஆரோக்கியமாக நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.